ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை மீட் பண்ணி. கொஞ்சம் நல்லா பண்ண முடியல வீடியோ, அதனால தான் வர முடியல. இனிமேல் ரெகுலராக பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்வீட் ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன். அது கோதுமை ரவா வச்சு ஒரு ஹல்வா பண்ணலான் இருக்கேன். சுவாமி நைவேத்தியத்துக்கும் வச்சுக்கலாம், நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுங்கிறத போய் பார்க்கலாம். கோதுமை ரவா ஹல்வா பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப்பு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். கோதுமை ரவாவுக்கு 1.5 பங்கு சர்க்கரை. உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கூட 1.25 போட்டுக்கலாம். அது நம்ம சர்க்கரை நமக்கு தேவைக்கு தகுந்தபடி தான். நெய், வறுக்கிறதுக்கு நெய், பால். நான் ஒரு பால் பாதி தண்ணி பாதி தான் விடுவேன். 1 கப்புக்கு 3 கப்பு, 2 கப்பு பால், 1 கப்பு தண்ணி விடலாம். இது குங்குமப்பூ, ஏலக்காய், ஜாதி பத்திரின்பாங்க, அது நல்ல வாசனையாக இருக்கும். இது பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம். சுவாமி நைவேத்தியங்கும்போது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை பொருள்லாம் போடுறது ரொம்ப நல்லது. போடலாம். இதெல்லாம் பொடி பண்ணி அதில் ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் போட்டு, அடிகனமான பாத்திரமாக ஒன்று அடுப்பில் போட்டுட்டு, இதில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கணும். கொஞ்சம் நெய் நல்லா சுட்ட ஒன்றையும் நெய் காஞ்சிடுத்து. இப்போ இந்த ரவா போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். இதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் அவசியம் இல்லை, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு முந்திரி திராட்சை போடணுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் போடுறதுனால தேவையில்லை. வேணும்னா போட்டுக்கலாம், அதை போடக்கூடாதுங்கிறதும் கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டா நல்லா வாசனை வரும். இது சூரிய நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்சது கோதுமை தான். அவர் சத்யநாராயண பூஜைக்கு இது பண்ணி அல்வா பண்ணி நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கலர்லாம் போடுறது கிடையாது, கலர் வேண்டாம். எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பொரிஞ்சு நல்லா செவப்பாக எடுத்து பொரிஞ்ச மாதிரி எடுத்து இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் 2 கப்பு ஊற்றலாம். இப்போ இது மூடிட்டு 2 விசில் விட்டோன்னா நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ மூடிடலாம். அதை மூடிட்டு வெயிட்ரு போட்டோன்னா 3 விசில் ஆகிடுத்து. ஸ்டீம் இறங்கிடுத்து. எடுத்து பார்க்க சூப்பராக நல்ல வாசனை அடிக்கிறது. இப்போ எப்படி நல்ல மாவாக வெந்துடுச்சு. இப்போ
இப்போ திருப்பி ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசிச்சுடலாம். நல்லா குழைவாகவே வெந்திருக்கு. இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வெல்லம் கூட போடலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த டயத்தில் வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். வெல்லமும் போடலாம். நான் சர்க்கரை போடுறேன். இப்போ சர்க்கரையை போட்டலாம். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப விசேஷமும் கூட, ஹெல்த்தியும் கூட. இன்னும் வெல்லம் போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் ஜாஸ்தி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே திக்காகிடும் பாருங்கள். சர்க்கரை போட்டோன்னே இலகிறது. அப்புறம் சர்க்கரை இது பாகானோடனே கெட்டியாகிடும். பாருங்கள் எப்படி நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. நல்லா கொதிக்கிறது பாருங்கள். பால் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுது. கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், கெட்டி ஆகிடும். அப்புறம் அதை எடுத்து ப்ளேட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு பாருங்கள். திக்காகிட்டு இன்னும் ஆறினா திக்காகிடும். இப்போ வந்து நம்ம அந்த ஏலக்காய் பொடி, ஜாதி பத்திரி அதெல்லாம் போட்டலாம். நான் வந்து ஒரு சிட்டிகை உப்பு போடணும் மறந்துட்டேன், போடுறேன். ஏன்னா அப்போ தான் சுகரை வந்து நல்லா தூக்கி காமிக்கும். அதுக்கு தான் எந்த சுகர் ஐட்டம் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போடணும். நான் முதல்ல போட மறந்துட்டேன், போட்டிருக்கேன். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போடலாம். இந்த ஜாதி பத்திரி அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். இந்த டயத்தில் இது பச்சை கற்பூரம் போடலாம். நான் இதுவே ஜாஸ்தி ஏன்ட்டு தான் போடல. பச்சை கற்பூரமும் போடலாம். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். அல்வா பதம் வந்துட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆறினா இன்னும் திக்காகிடும். இதுக்கு ரொம்ப நெய் கூட இல்லை. வறுக்கும்போது 2 ஸ்பூன் போட்டேன். திறந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஊற்றினேன். இப்போ ஃபைனலாக 1.5 ஸ்பூன் ஊற்றினோன்னா முடிஞ்சு போச்சு. நெய்யும் அதிகம் இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இது வந்து சத்யநாராயண பூஜை சுவாமிக்கெல்லாம் வெல்லம் போட்டு பண்ணலாம். வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு இப்போ நம்ம குக்கரை எடுத்தோடனே அதில் தூக்கி ஊற்றிட்டு அப்படியே கலந்தால் இதே மாதிரி ஆகிடும். வெல்லம் போட்டும் பண்ணலாம். கலர் அதான் வடிகட்டி, அதுக்காக தானே தண்ணி ஊற்றி இது பண்ணுறது. இப்போ ஆகிட்டு இதை நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹல்வா நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். சுட சுட இருக்குது, ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. இதில் வந்து வெல்லம் போட்டு பண்ணலாம். வெல்லம் கொஞ்சம் கரைச்சிட்டு அது பாகா வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி ஊற்றினா அந்த மணல்லாம் இருக்கும், தூசி இருக்கும், அதெல்லாம் தங்கிடும். போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிற எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.